ஒருமை பன்மை அறிதல் பகுதி 2. பகுதி 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போதான் இந்த வீடியோ புரியும். அஃறிணையில் எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் உண்டு. சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. நம்ம முன்னாடி வீடியோல சில பால் காட்டும் விகுதிகளை பத்தி பார்த்திருப்போம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, காளை உழுதது, பசு பால் தந்தது. காளைனா அது ஆண் பாலை குறிக்கும், பசுனா அது பெண் பாலை குறிக்கும். அதாவது நம்ம மரபுலேயே ஆண் பால் பெண் பால் பற்றி பிரிச்சிருக்காங்க. இதுக்கு விகுதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுவன்னா அது ஆண் குரங்கு குறிக்கும், மந்தினா பெண் குரங்கு குறிக்கும். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவதுண்டு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டுல 2 மனிதர்கள், அதாவது 2 மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி, அதாவது கல் விகுதி பெற்று வருவதுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அஃறிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை. இப்போ 10 தேங்காய், ஒரு தேங்காய்னு சொன்னா அது ஒருமை. இப்போ 10 தேங்காய் இருக்கு, அப்போ 10 தேங்காய்கள்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொன்னாலும் சரிதான், இல்லை 10 தேங்காய் அப்படின்னு சொன்னாலும் அது சரிதான். விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஃறிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை. ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படும். இங்க பாருங்க, ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது. இங்க வினைமுற்றுகள் இந்த அஃறிணைகளுக்கு தனியா கிடையாது. இந்த எழுவாய், அதாவது ஒரு மரம் 10 மரம் அப்படின்றதுலயே வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் சொற்கள் கொடுத்திருந்தாங்கன்னா அது சரியானவை. இப்போ பாருங்க, ஒவ்வொரு எனும் சொல் ஒருமையை குறிக்கும். பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது. இந்த ஒவ்வொரு அப்படிங்கிறத ஒரு ஒருமையை தான் குறிக்கும். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு பள்ளியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதணும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா நாம், அதாவது பேசுபவன். முன்னிலைனா முன்னாடி இருந்து பேசுறவங்க, அதாவது பேசுவதை முன்னிருந்து கேட்பவன். அடுத்து படர்க்கை. படர்க்கைனா பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள், அதாவது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்றது தான் படர்க்கை. இதுல தன்மை பன்மை 2 வகைப்படும். ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. கேள்வி கேட்கலாம், தன்மை பன்மை எத்தனை வகைப்படும்? தன்மை பன்மை 2 வகைப்படும். இப்போ உளப்பாட்டு தன்மை பன்மைனா என்னன்னு பார்க்கலாம். பேசுபவர் முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு முன்னாடி நிற்கிறவங்களையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு, அந்த மாதிரி சொன்னா அது உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்படுத்தாத தன்மை பன்மைனா பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து